இவங்க பேர் நிஷாந்தி கிடையாது, இவங்க பேர் மீராவாச்சே, இவங்க டாக்டர் கிடையாதுங்க, இவங்க நர்ஸுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரி, போனோடனே போலீஸ் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எவிடன்சஸ் கேட்குறாங்க. என்னங்க எவிடன்ஸ்? எப்படிங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறது? எப்படிங்க உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அப்போ அவர் ஒரு அதிர்ச்சி சொல்கிறாரு. நம்ம அப்படி இது எப்படின்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகலாம். இப்போ 2025 இது ரெஜிஸ்டர் கல்யாணம் ஆச்சு, ஒரு போஸ்ட் போச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2017 என்ன இவங்க கல்யாணம் பண்ணாங்க, நான் இவங்கள பண்ணல, அவங்க என்ன கல்யாணம் பண்ணாங்க, என்னென்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்களா, தான் பேர் மீரா, தான் ஒரு செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதே நோட், இது மட்டும் மாறே படலை எந்த ஆண்கிட்டையும். எனக்கு யாருமே கிடையாதுங்க, ஃபேமிலி சுத்தமாக கிடையாது, அதே பிஜியில் தங்கி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அகெயின் அந்த பர்சனும் அந்த காதல் வலையில் சிக்கி காதல் வலை சிம்பத்தி அப்படியும் சொல்லலாம். பொதுவாக ஆண்களுக்கு வந்துட்டு எப்படி சிம்பத்தி உண்டு. ஒரு ஆக்சுவலி நான் ஒரு கோட் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு கோட் பார்த்திருக்கேன் ஆக்சுவலி. என்னன்னா, நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாழ்க்கையே அமையாது, வாழவே தெரியாதவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே கொட்டி கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த பெண் வந்து பேக் டு போனா 2017, அதாவது 5ல் இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 3 இருக்கு. ஓகேவா? 2வது போகும்போது இப்போ அவர் என்ன பண்ணாரு, வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. இவங்க பேர் மீறாங்க, இது கிடையாதுங்க அப்படின்னும் போது அவர் இன்னும் பகீர் தகவல்லாம் அந்த இடத்துல கொடுக்குறாரு.